வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ வந்து நம்ம ட்ரைனிங்கோடைய 3வது பார்ட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம பிளாக் டீல் பல்க் டீல்லேருந்து ஆரம்பிக்கணும், இந்த ஸ்லைட் ஷோலேருந்து. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டவுட் என்னென்னா, ஒரு நண்பர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் a மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அருமையான வீடியோ, இதை நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்தேன், மிக்க நன்றின்னு போட்டிருந்தார். எனக்கு ஒரு சந்தேகம், இந்த வீடியோவில் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். என்னென்னா, ப்ரொடக்ஷன் ஓகே, மெடிக்ளைம் ஓகேன்னு போட்டார், சேவிங்ஸு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறத பார்த்தால் 10 lakhs இருக்கணும், அதில் 5 lakhs சேவிங்ஸ், மீதி 5 lakhs, அதில் 4 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டு, மீதி 1 lakh ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே வரலாம்னு சொல்கிறீங்க. அதன் பிறகு லாபம் வந்தாலும் வரவிட்டாலும் ஒரு பாதிப்பும் இல்லை. இது ஹை கிளாஸ் ஃபேமிலிக்கு பொருந்தும், ஆனால் நாங்கள் மிடில் கிளாஸ், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். உங்களிடமிருந்து பிடித்தது என்னவென்றால், மார்க்கெட் பற்றி ஃபுல்லாக கற்றுக்கங்க, அடிக்கடி சொல்லுவீங்க. இல்லை என்றால் ஷேர் மார்க்கெட் பக்கம் வரக்கூடாது சொல்கிறீங்க. இதற்காக நான் 1000 முறை தலை வணங்குகிறேன் போட்டிருக்காரு. ஓகே, அவருக்கு வந்து இன்னும் என்னென்ன போட்டிருக்காருன்னா, தினமும் வந்து மனதில் உதித்து கொண்டிருக்கும் திருக்குறள், திருவாசகம், உறுதிமொழி வந்து ஷேர் மார்க்கெட் லேர்ன் பண்ணுறது, பேப்பர் ட்ரேடு, ட்ரேடிங் பிளானு, மணி மேனேஜ்மெண்ட், கால்குலேட்டிவ் ரிஸ்க், ட்ரேடிங் சைக்காலஜி, ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் போட்டிருக்காரு. ஓகே, இப்போது இதில் வந்து நிறைய பேர் கேட்குற டவுட் இது தான். ஏன்னா நான் 10 லட்சம் அப்படின்னோடனே, அப்போ 10 லட்சம் இருக்கிறவங்க மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட் வர முடியுமா, ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்களோ அல்லது மிடில் ஃபேமிலி இருக்கிறவங்களோ ஸ்டாக் மார்க்கெட் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாதுங்க அர்த்தம். அதனால தான் அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸு, இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ ப்ரொடக்ஷன் அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து ஒரு மாதம் 15,000 சேலரி வாங்குறவராக இருக்கீங்க. ஓகே, நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னா, முதல்ல உங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்ளைம் முதல்ல நீங்கள் போட்டுடணும். மெடிக்ளைமுக்கு வந்து எந்த ஒரு டீவியேஷனும் கிடையாது. கண்டிப்பாக மெடிக்ளைம் போட்டே ஆகணும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு அரசாங்கம் வழங்கக்கூடிய தமிழ்நாடு அரசுடைய காப்பீடு திட்டம் எனக்கு இருக்குது, அவங்க வந்து டெய்லராக இருப்பாங்க அல்லது பெயிண்டராக இருப்பாங்க இல்லை ஆட்டோ டிரைவராக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் எனக்கு வந்து தமிழ்நாடு அரசுடைய காப்பீடு திட்டம் இருக்குது, அதனால் எனக்கு மெடிக்ளைம் வேணான்னுவாங்க. சரி, ஓகே. அடுத்தது சேவிங்ஸ்னால் என்ன, நீங்கள் 6 மாதம் சம்பளத்தை வச்சுக்க வேண்டாம், ஒரு 2 மாதம் சம்பளத்துக்காவது நீங்கள் உங்கள் அமௌண்ட் வச்சுருக்கணும். ஒரு டெய்லர் அப்படின்னா அவருக்கு மாத வருமானம் 10,000 ரூபானா, அட்லீஸ்ட் ஒரு 10,000லேருந்து 20,000 ரூபாயாவது அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டில் அவர் மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம சொல்லலாம், லேண்டு வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு அப்புறம் எதுக்கு அவர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும், 10 லட்ச ரூபா இருந்தால் அவர் இன்னும் 4-5 டெய்லர் கடை ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லலாம். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை அவர் எப்படி பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு லேண்டு 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்க வேணாம், ஆனால் ஒரு கோல்டு வந்து வாங்கலாம். கோல்டு வந்து அவர்கிட்ட ஒரு 100 சவரன் 200 சவரன்லாம் வாங்க வேணாம். அவர் லெவலுக்கு ஒரு 3 கிராம் வாங்கி வச்சுருக்கலாம், இல்லை 10 கிராம் வாங்கி சேஃப்டிக்கு வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்கள் லெவலுக்கு தகுந்த மாதிரி இதை மாடிஃபை பண்ணிக்கங்கன்னு தான் சொல்கிறேன். ஆனால் உங்களுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரொடக்ஷன், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நீங்கள் போகணும். புரியுதுங்களா? இது பணக்காரங்களுக்கானது ஏழைங்களுக்கானதுலாம் கிடையாது. யார் வேணாலும் இதில் முதலீடு பண்ணலாம். உங்களுடைய ஒர்த்து 10,000னா நீங்கள் 1000 ரூபா முதலீடு பண்ணலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 10,000 கொண்டு வந்து முதலீடு பண்ணுறது தான் வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் லாஸ் ஆகிட்டு போகிறது. எல்லா பணத்தையும் இழந்துட்டு லாஸ் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ அதைத்தான் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். மற்றபடி இதில் 10 லட்ச ரூபா இருக்கிறவங்க தான் வரணும், 20 லட்ச ரூபா இருக்கிறவங்க தான் வரணுன்றதெல்லாம் கிடையாது. இதை உங்களுக்கு ஏற்றாற்போல் மாடிஃபை பண்ணிக்கொள்ளுங்கள். ப்ரொடக்ஷன் உங்கள்கிட்ட இருக்கா, உங்களுக்கு தேவையான சேவிங்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஓரளவுக்காவது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கீங்களா, அட்லீஸ்ட் ஒரு எஃப்டி, ஒரு நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு எஃப்டி போட வேணாங்க, ஒரு 20,000 ரூபாய்க்கு எஃப்டி போடுங்க. உங்கள் லெவலுக்கு ஒரு பெயிண்டராக இருக்கார், இல்லை டெய்லராக இருக்கார், இல்லை ஆட்டோ ஓட்டுறாரு அப்படின்னா நீங்கள் 5 லட்சத்துக்கு போட வேணாம், 20,000 ரூபாய்க்கோ 10,000 ரூபாய்க்கோ ஒரு எஃப்டி போடுங்க. உங்கள் லெவலுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணுங்கள். கோல்டில் வந்து நீங்கள் 10 சவரன் வச்சுருக்க வேணாம், ஒரு 2 கிராம் அல்லது ஒரு 10 கிராம் வச்சுக்கோங்க சேஃப்டிக்கு. அந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க, உங்களுடைய லெவலுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு விஷயத்தை காப்பி பண்ணி எல்லாருக்கும் அப்ளை பண்ணவே முடியாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பட்ஜெட் பிளானும் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானும் மாறுபடும். ஓகே, அதுக்கு தான் நான் இந்த ரூட்டை சொன்னேன். ஓகே, இப்போ இன்றைக்கி வீடியோவுக்கு போயிடலாம். இன்னும் நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணுவாங்க, ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். தயவுசெய்து முழுசாக சீரீஸை பாருங்கள். பார்க்காம நடுவில் வந்து நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் ஆன்சர் பண்ணுவேன். பட் உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே, இப்போ தான் நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கோம், அதுக்குள்ளே நீங்கள் வந்து நிறைய கேள்வி கேட்குறீங்க. நல்ல விஷயம், கேள்வியெல்லாம் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். இருந்தாலும் கொஞ்சம் ஃபுல் சீரியஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கேள்வி கேட்டிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு அடக்க முடியல, என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல சார், இந்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா டக்குன்னு கேட்டுருங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகே, அடுத்தது பிளாக் டீல். இப்போ பிளாக் டீல்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம அடிக்கடி வீடியோவில் வந்து என்ன சொல்லுவோன்னா, இந்த ஸ்டாக் வந்து பிளாக் டீல் நடந்திருக்கு, இந்த ஸ்டாக்கு பல்க் டீல் நடந்திருக்குன்னு போடுவோம். இப்போது பிளாக் டீல் அப்படின்னா ஏன் வந்து அந்த பங்குகளில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளாக் டீல்னால் என்ன தெரிஞ்சுக்கணும்.
பிளாக் டீல்ன்றது ஒரு ட்ரேடு. ஓகே, வித் மினிமம் குவான்டிட்டி ஆஃப் 5 lakhs ஷேர்ஸ். மினிமம் 5 லட்சம் ஷேர்ஸ் வாங்கணும் அல்லது 5 கோடி ரூபாய்க்கு வாங்கணும். ஓகே, எக்ஸிக்யூட்டட் த்ரூ ஏ சிங்கிள் டிரான்சாக்ஷனில் இது நடக்கணும். இப்போ நீங்கள் 1000 ஸ்டாக்ஸாக வாங்கி 5 லட்சம் ஸ்டாக்ஸ் வாங்கினீங்கன்னா அது செல்லாது. ஒரே ட்ரேடு 5 லட்சம் ஸ்டாக்கை நீங்கள் பண்ணணும் ஒரு சிங்கிள் டிரான்சாக்ஷனில், சிங்கிள் ஆர்டரில். ஸோ அது வந்து நார்மலாக நம்மளுடைய விண்டோவில், ட்ரேடிங் விண்டோவில் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் டீல் விண்டோன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு விண்டோ இருக்குது. அது யாருக்கு கொடுப்பாங்கன்னா இன்ஸ்டிடியூஷனல்ஸ்க்கு, மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிகளுக்கு, பெரிய பெரிய முதலீட்டாளர்களுக்கு மட்டும்தான் அந்த பிளாக் டீல் விண்டோ கிடைக்கும். ஓகே, அவங்க நம்மளுடைய விண்டோவில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே உள்ள வந்து ட்ரேடெல்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்கும் பிளாக் டீல் விண்டோ கொடுத்துருப்பாங்க. அந்த விண்டோவில் தான் அவங்க போய் பண்ணுவாங்க. அதில் யாருக்குள்ளே பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பிக் பார்ட்டி. உதாரணத்துக்கு இப்போ ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஒரு 10 லட்சம் ஸ்டாக்ஸை செல்லிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்ஃபோசிஸ் ஸ்டாக்ஸ் இல்லை டிசிஎஸ் ஸ்டாக்கை செல்லிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன பண்ணணும்னா அதை பையிங் பண்ணும். ஸோ நம்ம எப்படி சின்ன சின்ன 5 ஸ்டாக்ஸ் 10 ஸ்டாக்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் வாங்கி விற்கிறோமோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க ஃபைட் பண்ணக்கூடிய இடம் தான் அந்த பிளாக் டீல் விண்டோ. அவங்களுக்குள்ளே வந்து வாங்குறது விற்கிறது மாறி மாறி நடக்கும். அந்த இடத்துல நமக்கு வேலையே இல்லை. புரியுதுங்களா? ஆனால் பிளாக் டீலை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு பங்கை பொறுத்த அளவில் இப்போ ஐசிஐசிஐ பேங்க் வந்து இருக்காங்க. அவங்க ஒரு 10 லட்சம் ஷேர்ஸை வந்து விற்கிறாங்க. அப்பல்லோ டயர் ஸ்டாக்கை விற்கிறாங்க. விற்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் முதல்ல யோசிக்கணும். ஒரு நிறுவனம் ஒரு பங்குகளை விற்கிது அப்படின்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். 1000 காரணம்னா எப்படி? அவங்களுக்கு பண தேவை இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஃபண்டு வந்து செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கலாம், இல்லை அவங்க வேறு ஏதாவது கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா இருக்கலாம், இல்லை இதை விட அட்ராக்டிவான கம்பெனி ஏதாவது அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம், இல்லை எம்ப்ளாயீஸ்க்கு ஏதாவது பெனிஃபிட் கொடுக்கறதுக்காக அவங்களுடைய ஃபண்டு ரெக்யர்மெண்ட்னா எந்த விதத்தில் வேணாலும் வரலாம். ஓகே, அந்த காரணத்துக்காக அவங்க விற்கிறாங்க. 1000 காரணம் இருக்கும். ஆனால் வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி வாங்குறாங்கன்னா ஹெச்டிஎஃப்சி சும்மாவை வாங்குவாங்க. அப்பல்லோ டயரை ஏன் ஐசிஐசிஐ பேங்க் விற்கிறாங்க? உண்மையிலே அப்பல்லோ டயரை நம்ம வாங்கினோம்னா ஏறுமா ஏறாதா, அப்பல்லோ டயர் ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பல விதத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அதை அனலைஸ் பண்ணிட்டு தான் வாங்குவாங்க. இப்போ நீங்கள் பிளாக் டீல் நடந்தால் என்ன பண்ணணும்னா, விற்றதை கணக்கில் எடுக்கிறத விட வாங்கினது தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வாங்கினது யார், அவங்க ஏன் வாங்கியிருக்காங்க, அப்போ குட் நியூஸ் இல்லாமல் அவங்க வாங்கியிருக்காங்களா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதனால தான் பிளாக் டீல் வந்தால் அந்த ஸ்டாக் அதை தொடர்ந்து ஏறும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஏறுச்சுன்னா அதை வந்து ரீட்டைல் இன்வெஸ்டரும் வாங்குவாங்க. புரியுதுங்களா? இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க பிளாக் டீலில். ஏன்னா விற்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், வாங்குறவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணி தான் வாங்குவாங்க. இதுதான் ரீசன் அப்படின்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில். ஓகே, நான் பார்த்த வரைக்கும் இவ்வளோ தான் வந்து பிளாக் டீலில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது பல்க் டீல். பல்க் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிரான்சாக்ஷன். ஃபஸ்ட்டு 35 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளுடைய விண்டோலேயே வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, மல்டிபிள் டிரான்சாக்ஷன் பண்ணலாம். ஆனால் 0.5% ஷேர்ஸை அவங்க வாங்கணும். ஓகே, இவ்வளோ ஷேர்ஸை அவங்க வாங்கணும், 0.5% ஷேர்ஸாக வாங்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மல்டிபிள் டிரான்சாக்ஷன்னா 1000 ஸ்டாக்காக வாங்கலாம், 10,000 ஸ்டாக்காக வாங்கலாம். ஃபஸ்ட்டு 35 மினிட்ஸ் தான் அவங்க பண்ண முடியும். அப்போ இது வந்து நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு இந்த பல்க் டீல் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம சொல்கிறல இன்ஸ்டியூஷனல்ஸ் வந்து நம்மளை இது பண்ணிட்டாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி பல்க் டீல் அப்போல்லாம் இன்ஸ்டியூஷனல்ஸ் உள்ளே வரும்போது என்ன ஆகும்னா நமக்கு சேஞ்சஸ் நடக்கும். அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பல்க் டீல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க வந்து 15 to 30 மினிட்ஸ்க்குள்ளே அவங்க என்எஸ்சிக்கும் செபிக்கும் அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துடணும். இந்த ஸ்டாக்கை நான் பல்க் டீல் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இன்ஃபர்மேஷனை கொடுத்துடணும். உடனே அது வந்து நமக்கு நியூஸில், மீடியாவில் வந்து பப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த ஸ்டாக்கை இவங்க பல்க் டீல் பண்ணியிருக்காங்க, அதிகமாக வாங்கியிருக்காங்க. அப்போ பல்க் டீல் அதிகமாக வாங்குறாங்கன்னா நமக்கு வாங்குறாங்கன்னா என்ன அர்த்தம், அதில் ஏதோ குட் நியூஸ் இருக்கலாம், அதனால் ஏறுதான்னு சொல்லிட்டு அந்த டீலுக்கும் விலையும் ஏறுதான்றதை பார்த்து பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா பையிங் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அடுத்த ஸ்லைடு போயிடுவோம். இம்பார்ட்டண்ட் வெப்சைட். இப்போ பிகினராக வந்திருக்கக்கூடிய எல்லாருமே மணி கண்ட்ரோல், எக்கனாமிக் டைம்ஸ், investing.com இந்த 3 வெப்சைட்டையும் வந்து தரவாக படித்து முடிச்சிருங்க. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா அந்த மணி கண்ட்ரோல், எக்கனாமிக் டைம்ஸ் வெப்சைட்டை கம்ப்ளீட்டாக படிக்க தெரிஞ்சவங்களுக்கு எந்த ஒரு ட்ரைனிங்குமே மோஸ்ட்லி தேவைப்படாதுங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் மணி கண்ட்ரோல்லையும் எக்கனாமிக் டைம்ஸ்லையும் இருக்குது. மணி கண்ட்ரோலில் எவ்ரி வீக் சாட்டர்டே வந்து ஒரு ட்ரைனிங் வீடியோ வந்து போடுவாங்க. ஏதாவது ஒரு பேட்டர்னை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, இல்லை ஏதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, ஃபிபனாக்கி பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, இண்டிகேட்டர் பற்றி ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க எவ்ரி சாட்டர்டே. எக்கனாமிக் டைம்ஸ்லேயும் அந்த மாதிரி இருக்குது. மணி கண்ட்ரோல் இப்போ நான் மணி கண்ட்ரோல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காமிச்சிடுறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து மணி கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணிட்டேன். மணி கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட் அப்படின்ற இந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா
மார்க்கெட் சம்மந்தப்பட்ட அத்தனை இன்ஃபர்மேஷனும் இவங்க கொடுத்துருவாங்க. ப்ரீ மார்க்கெட்டு, அட்வைஸு, டெக்னிக்கல்ஸ், F&O, ஏர்னிங்ஸு, ஸ்டாக் ஸ்க்ரீனரு, IPO, ஆல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, இந்தியன் இண்டைசஸ், குளோபல் மார்க்கெட், கரன்சிஸ், கிரிப்டோ கரன்சிஸ், பாண்ட்ஸு, புரோக்கர் ரிசர்ச்சு, டூல்ஸு, டெர்மினல் எல்லாமே இது. நீங்கள் ஒவ்வொரு மெனுவாக கிளிக் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். நான் இப்படி தான் கற்றுக்கிட்டேன். நான் எங்கேயுமே இது வரைக்கும் ட்ரைனிங் அட்டன் பண்ணதில்லை. ஒரு 2-3 பேர்கிட்ட போயிருப்பேன், அதுவும் அரைகுறையாக தான் போயிருப்பேன். மற்றபடி நான் லேர்ன் பண்ணது எல்லாமே படித்து பிளாக்ஸ் படித்து தான் நான் வந்து என்னுடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால் இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த யூடியூப் ட்ரைனிங்கு, அப்புறம் இந்த சின்ன சின்ன ஆளுங்க கொடுக்குற ட்ரைனிங்லாம் உங்களுக்கு தேவையே படாது. 100% சொல்கிறேன். ஓகே, ரொம்ப ஹைலி ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரைனிங் வேணால் உங்களுக்கு தேவைப்படும். மற்றபடி நமக்கு நார்மலான ஒரு 50% கடலை வந்து நீங்கள் ஈஸியாக தாண்டிடலாம். அதேமாதிரி மியூச்சுவல் ஃபண்டுனா மணி கண்ட்ரோலில் மியூச்சுவல் ஃபண்டுன்ற ட்ராப் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி அத்தனை இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. ETF என்ன, NFO, லேர்னு, டாப் பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரிஸ் எது, மியூச்சுவல் ஃபண்டு ஸ்க்ரீனர் என்னென்ன, ஓகே டாப் ரேங்க்டு ஃபண்டு என்னென்ன, பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கர் என்னென்ன, எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை. நீங்கள் போயிட்டு கிளிக் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி எக்கனாமிக் டைம்ஸ் ஆல்ரெடி நான் போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, எவ்வளோ வந்து டெக்னிக்கல் ஸ்க்ரீனர் இருக்குது, ஃபண்டமெண்டல் ஸ்க்ரீனர் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் இங்கேருந்து கற்றுக்கலாங்க. ஓகே, நீங்கள் தெளிவாக கற்றுக்கலாம். எல்லாத்தையுமே அவங்க தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாதாரண யூடியூபர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டு தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல நாலேஜ் இது மூலிமா கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்தது என்னது, மணி கண்ட்ரோல், எக்கனாமிக் டைம்ஸு, investing.comல வந்து சார்ட் பேட்டர்ன்ஸு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம். investing.comல பார்த்தீங்கன்னா சார்ட் பேட்டர்ன்ஸில் அவங்க வந்து கேண்டில் ஸ்டிக்ஸு, இக்கினாசி சார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ரெங்கோ, அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் அண்ட் ஃபிகர் சார்ட்டு, இந்த மாதிரி பலவிதமான சார்ட் வச்சுருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டர்ஸும் இந்த இடத்துல இருக்கும். MACD, VWAP, வால்யூம் இண்டிகேட்டரு, RSI, ஆசிலேட்டர், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த investing.comல இருக்கும். இதை பற்றி நான் சொல்லணுன்னா இதுக்கே வந்து நான் ஒரு 2-3 வீடியோ போடணும், ஒரு 3 மணி நேரம். அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் வரைஞ்சிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் இண்டிகேட்டர்லாம் ட்ரெண்டு வரைஞ்சிக்கலாம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த சைடில் நிறைய டூல் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். investing.comல போய்ட்டு investing.com ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து ஜூம் இருக்கும். ஜூமை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த சார்ட் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். சார்ட் எப்படி வருது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் புரியும். நீங்கள் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு investing.com பற்றி தெரியணும் அப்படின்னா investing.com ஸ்பேஸ் விட்டு தமிழ் சார்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். அதுக்குன்னு நான் வீடியோ போட்டிருப்பேன், அந்த 2-3 வீடியோ வரும், அதை வந்து பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போகலாமா? இது 3த்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லெவலுக்கு நீங்கள் போகலாம். அடுத்தது ப்ரெடிக்ஷன் மெத்தடு. இப்போ ட்ரேடிங்னு வந்துட்டோம். ட்ரேடிங்கில் வந்து 2 மெத்தட் இருக்குங்க. ஒன்று ப்ரெடிக்ஷன் மெத்தடை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, இன்னொன்று மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறது. ப்ரெடிக்டே பண்ண மாட்டாங்க, மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போது இந்த ப்ரெடிக்ஷன் மெத்தட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. கேன் மெத்தடை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஃபிபனாக்கியை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து தேவைப்படும். அதே மாதிரி மார்க்கெட் ஃபாலோன்றது வெறும் இண்டிகேட்டரை வச்சே கூட ட்ரேட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ட்ரேட் பண்ணும்போது ப்ரைஸ் ஆக்ஷனை காம்பினேஷனுக்கு எடுத்துக்கிட்டால் நல்ல ஒரு அக்யூரசி வரும். ஓகே, அடுத்தது ப்ராபபிலிட்டி, காமன் ஃபார் போத். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெடிக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணாலும் சரி, மார்க்கெட் ஃபாலோ மெத்தடை யூஸ் பண்ணாலும் சரி, ப்ராபபிலிட்டின்றது கண்டிப்பாக வரும். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து நான் கால் கொடுத்தா 100% ஹிட் ஆகும் அப்படின்வாங்க, கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்வாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி 100% நீங்கள் வச்சுக்க வேணாம்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. நமக்கு தெரிஞ்சதை வச்சு, நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம குக் பண்ண முடியும். ஓகே, நம்மள்கிட்ட இல்லாத விஷயத்தை வச்சு நம்ம இப்போ யோசிக்க முடியாது. மேபி அதை நீங்கள் நாளைக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபிபனாக்கில் இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஒரு ஹெட்ஜிங் மெத்தட் இருக்குது அப்படிலாம் நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்க, ஹெட்ஜிங் மெத்தட்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா சொல்லிக் கொடுங்க. இப்போதைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு, ரீட்டைல் ட்ரேடருக்கு நமக்கு தெரிஞ்சது வரைக்கும் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேண்டில் ஸ்டிக்ஸு, ப்ரைஸ் ஆக்ஷன், இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ப்ராபபிலிட்டி உண்டு. ப்ராபபிலிட்டினா என்ன? ஒரு டிப்ஸ் ப்ரொவைடரோ அல்லது ஒரு இன்ஸ்டியூஷனோட கால் கொடுக்குறாங்க, இந்த ஸ்டாக்கு 100 ரூபா போகும், 95 ரூபா ஸ்டாப் லாஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. 100 ரூபா 100% போகணும்னா அவங்க ஏன் ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும்? அப்போ போகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல. ஆனால் அக்யூரசி கேட்டிங்கன்னா 90% அக்யூரசின்னுவாங்க, 99% கூட அவங்க அக்யூரசி கொடுக்கட்டும். அந்த 99 நடக்குமா, 1 நடக்குமா, 1% நடக்குமா? இது 2ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50-50 மாறிடும், திருப்பியும் ப்ராபபிலிட்டி வந்துடும்.
50% நடக்கலாம், 50% நடக்காமல் போகலாம் அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதுக்கு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கிறதுக்கு, சும்மா நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 50-50 தானே ப்ராபபிலிட்டி. ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா ஒன்று ஏறும் இல்லை இறங்கும், ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடக்க போகுது. இதுக்கு இவ்வளோ விஷயம் பண்ணணும்? அப்போது நல்லா புரிஞ்சுக்கங்க, ப்ராபபிலிட்டி அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை தான் நமக்கு வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் கொடுக்கும். 100% நான் சொல்கிறது தான் நடக்கும் மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி யாருமே கிடையாது. ஏன்னா நாளைக்கு இந்தியாவில் என்ன நடக்க போகுது, பொலிட்டிக்கலில் என்ன நடக்க போகுது, எந்த கண்ட்ரியில் என்ன ஆக போகுது, என்ன டிசீஸ் வரப்போகுது, எங்கே வார் வரப்போகுது, எதுவுமே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ எது நடந்தாலும் பங்குச்சந்தை பாதிப்பு ஏற்படும். அப்படின்றப்போ நம்மளால் 100% மார்க்கெட்டை பற்றி சொல்ல முடியாது அப்படின்றது தான் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயம். ஓகே, இப்போ இந்த ப்ரெடிக்ஷன் மெத்தட்னா என்ன, மார்க்கெட் ஃபாலோ மெத்தட்னா என்னன்றதை ஃபர்தராக நம்ம போக போக பார்க்க போகிறோம். ப்ராபபிலிட்டின்றதையும் இப்போ நம்ம சொல்லிட்டோம், ரெண்டுத்துக்குமே வந்து ப்ராபபிலிட்டி இருக்கும். சில பேர் ப்ராபபிலிட்டின்றதே கிடையாது, நான் சொன்னால் கண்டிப்பாக வின் ஆகலாம் அப்படின்வாங்க. அதுவும் வந்து அவங்கவுங்களுடைய ஒப்பீனியனை பொறுத்து தான். நான் இது வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன லேர்ன் பண்ணணும் அதை மட்டும் தான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கலாம், அதனால் அந்த மாதிரி யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா தாராளமாக கற்றுக்கங்க. ஓகே, ஸோ ப்ரெடிக்ஷன் அப்படின்னா மார்க்கெட்டில் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை இன்றைக்கே கணித்து ட்ரேட் பண்ணுறது. மார்க்கெட் ஃபாலோனா கணிக்க மாட்டாங்க, மார்க்கெட்டில் என்ன நடக்குதோ அதை அப்படியே அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு ட்ரேட் பண்ணுறது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சப்ளை அண்ட் டிமாண்டை தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் மார்க்கெட்டில் மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போது மார்க்கெட்டில் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் பார்த்துருவோம். ப்ரைமரி மார்க்கெட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓன்னு இருக்குல்ல, அதுதான் ப்ரைமரி மார்க்கெட். ஒரு கம்பெனிலேருந்து டேரெக்டாக போய் நீங்கள் ஷேரை வாங்குறது, ஸ்டாக்கை வாங்குறது வந்து ப்ரைமரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் அப்படின்னா ஆக்ஷன் மார்க்கெட்டுன்னு வாங்க. ஆக்ஷன் மார்க்கெட் தான் எதுனா, இப்போ நம்ம என்எஸ்சியில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஆக்ஷன் மார்க்கெட் தான். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் இப்போ ட்ரேட் பண்ணுறீங்களே, இதெல்லாம் ஆக்ஷன் மார்க்கெட்டு. ஆக்ஷன் மார்க்கெட்னா என்ன, ஏலம் விடுகிற, ஆக்ஷன்னா ஏலம் விடுற மார்க்கெட்டு. இப்போ ஒரு ஸ்டாக்கு ஒரு கம்பெனியிலேருந்து நீங்கள் வாங்கிட்டீங்க, உங்களை மாதிரி ஒரு 10 பேர் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த 10 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஏலம் விடுறாங்க. எனக்கு 20 ரூபா கொடு இந்த ஸ்டாக்கை நான் விற்கிறேன், இல்லை 30 ரூபா கொடு இந்த ஸ்டாக்கை விற்கிறேன்னு சொல்லிட்டு விலையை ஏற்றி அப்படியே அது மார்க்கெட் ப்ரைஸில் போய்கிட்டே இருக்குது. அதுதான் செகண்டரி மார்க்கெட்டு. ப்ரைமரி மார்க்கெட்னா ஐபிஓ. ஓகே, ஸோ இப்போ இந்த செகண்டரி மார்க்கெட்டு ஆக்ஷன் மார்க்கெட்டுன்றது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 10 ரூபாய்க்கு நீங்கள் ஐபிஓவில் வாங்கியிருக்கீங்க ஒரு ஸ்டாக்கை, அந்த ஸ்டாக்கில் நல்ல வேல்யூ போய்கிட்டு இருக்குது, 11, 12 போயிட்டுருக்கு. நீங்கள் ஒன்று 13 ரூபாய்க்கு ஆர்டர் போடுறீங்க, 13 ரூபானா நான் விற்றுறேன் அப்படின்னு போடுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த ஸ்டாக்குக்கு டிமாண்ட் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். 13 ரூபான்னு கேட்குறீங்க, இன்னொருத்தர் வந்து 12 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக்கை கேட்குறாரு, ஆனால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா அந்த ஸ்டாக்குக்கு டிமாண்ட் இருக்குது. நீங்கள் இன்னும் 14 ரூபா கேட்பீங்க, அவர் வந்து இப்போ 12 ரூபாய்க்கு கொடுத்தா கொடுங்க சார், இல்லாட்டி வேணாம் சார்ன்றாரு, நீங்களும் கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் நாளைக்கு 16 ரூபா போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், சார் எனக்கு 16 ரூபாய்க்கே கொடுங்க, நல்ல ஸ்டாக்கு போலன்னு அவர் இறங்கி வருவார். அப்போது உங்கள் டிமாண்டு நல்லா ஒர்க் ஆகிருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த ஸ்டாக்கு இறங்குதுன்னு சொல்லிவிட்டு, சார் நீங்கள் 14 ரூபாலாம் வேணாம் 12 ரூபாய்க்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சப்ளை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சப்ளை சைடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்டு தான் வந்து மார்க்கெட்டில் பெரிய லெவலில் மேஜர் ரோல் பண்ணும். ஓகே, இதை வச்சு தான் வந்து மார்க்கெட்டில் ப்ரெடிக்ஷனும் கொஞ்சம் பண்ணுவாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்தது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால் என்ன, இதை முதல்ல நம்ம கிளியர் பண்ணிக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் டெக்னிக்கல்ஸ் அப்படின்னா என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். டெக்னிக்கல் அப்படின்னாலே இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, பயங்கரமாக கோடு போடுறது, சயின்ஸ் இருக்குது, ஃபார்முலா இருக்குது, அப்படி இப்படின்னு என்னென்னவோ நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஆக்ஷன் மார்க்கெட்டில் ஃபார்முலாஸ்லாம் வந்து நீங்கள் போட வேணாம், படம்லாம் வரைய வேணாம். கம்ப்ளீட்லி மார்க்கெட்டில் என்ன எமோஷ்னல் இருக்குது, பையர்ஸ் இருப்பாங்க, செல்லர்ஸ் இருப்பாங்க, இந்த 2 பேர் தான் இருப்பாங்க. இந்த 2 பேரில் எங்கே வந்து பையர்ஸ் வரப்போகிறாங்க, எங்கே பை பண்ண போகிறாங்க, எங்கே செல் பண்ண போகிறாங்க. ஓகே, நல்ல க்ரீடிங்காக இருந்தாங்கன்னா பை பண்ணுவாங்க, பயமாக இருந்தாங்கன்னா செல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க பயத்தில் இருக்காங்களா, க்ரீடிங்கில் இருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா எமோஷ்னலாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் மார்க்கெட்டில் பல லட்சக்கணக்கான ட்ரேடர் இருக்காங்க, ஒவ்வொருத்தருடைய மனசும் வந்து என்ன எமோஷ்னலில் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. பயப்படுறாரா, க்ரீடிங்கில் இருக்கிறாரா அப்படின்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அந்த எமோஷ்னலை கம்ப்ளீட்டாக ஒரு கால்குலேஷனுக்குள்ளே கொண்டு வந்து, ஓகே மோஸ்ட்லி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எமோஷ்னலாக இருக்காங்களா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் க்ரீடிங்கில் இருக்காங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் அந்த எமோஷ்னல் அனாலிசிஸ். அதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ்னே நம்ம எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்னன்னு முதல்ல ஒரு தடவை நம்ம சின்ன ஒரு கீ பாயிண்ட் கொடுத்துருவோம். எந்த ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்குன்றதை ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் சொல்லிடும். நல்ல கம்பெனி, நல்ல ஆர்டரு, வருஷம் நல்ல லாபத்தில் இயங்குது,
நல்ல பிஇ ரேஷியோ, நல்ல டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, நல்ல போனஸ் கொடுக்குறாங்க. இந்த டேட்டா எல்லாம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், நல்ல ஸ்டாக் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன பண்ணோன்னா, அந்த ஸ்டாக்கில் எப்போ போய் நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படின்றத தான் டெக்னிக்கல் சொல்லும். ஓகே, என்ன அதாவது நல்ல கம்பெனி, இன்ஃபோசிஸ் நல்ல கம்பெனி தான், ஆனால் இப்போ இறங்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. டிசிஎஸ் நல்ல கம்பெனி தான், இப்போ இறங்கிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நல்ல கம்பெனியாக இருந்தாலும் நான் வாங்கினோன்னே இறங்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபண்டமெண்டலாக நல்ல கம்பெனின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க, ஆனால் அந்த என்ட்ரி பாயிண்ட்டை நீங்கள் எடுக்கிறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு ரொம்ப பயப்படாதீங்க. ரொம்ப சார்ட்டு கிட்ட அதெல்லாம் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிளாக தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சதை நான் சிம்பிளாக உங்களுக்கு கன்வே பண்ணுவேன். புரிய வைக்கிற மாதிரி தான் நான் வந்து என்னுடைய மெத்தட் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொன்னால் பயந்துடாதீங்க. ஒன்றும் பெருசாக அப்படிலாம் இருக்காது, ரொம்ப சாதாரண விஷயமாக தான் இருக்கும். ஓகே, அதனால் டெக்னிக்கல் அனாலிசிஸை நம்ம அடுத்து வர பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ட் பேட்டர்ன்ஸ்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ட்ரெண்டு, இந்த மாதிரி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்னன்றதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட் என்னன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இது 2 தான் இன்ஃபர்மேஷன். நம்ம டெக்னிக்கலுக்கு பயன்படுத்த போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, முடிஞ்சு போன பாஸ்ட் டேட்டா, அப்புறம் கரண்ட் டேட்டா, ஒரு வினாடிக்கு முன்னாடி என்ன டேட்டா இருக்குதோ அந்த டேட்டா வரைக்கும் எல்லா டேட்டாவையும் நம்ம பயன்படுத்தி ஒரு ரிசல்ட் கொண்டு வருவோம். அதை தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அதை வச்சு நம்ம ஃபர்தராக என்ன ஆக போகுதுன்றதை கணிக்க போகிறோம். மார்க்கெட் வந்து ஏறுமா இறங்குமான்றதை கணிக்கிறது, அதுக்கப்புறம் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணுற மெத்தடு, இதில் ப்ராபபிலிட்டி எப்படி அப்ளை பண்ணுறது, மார்க்கெட்டுடைய தாரக மந்திரம் என்ன, எல்லாத்தையும் நம்ம வரிசையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்ப்போம். தொடர்ந்து வந்து இணைந்திருங்கள். அதே மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணலை வீடியோஸை, ஏன்னா நார்மலாக இந்த வீடியோலாம் வந்து 6000 வியூஸ்க்கு மேலே போகலை. எனிவே உங்களை மாதிரி நிறைய நண்பர்கள் இருப்பாங்களோ, உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லோரும் லாக்டவுனில் தானே இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கலாம்ல. ஸோ அதனால் நீங்கள் மட்டும் கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த வீடியோஸை வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த மாதிரி சீரிஸ் போய்கிட்டு இருக்குது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 to 20 வீடியோக்குள்ளே மொத்த ஸ்டாக் மார்க்கெட்டை ஓரளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க, ஏன்னா என்னோட வயசில் பெரியவங்க இருப்பாங்க, அது வந்து நல்லா இருக்காது. அதனால் ஷேர் பண்ணுறோன்ற வார்த்தையை பயன்படுத்துங்க. அப்போ தான் வந்து அந்த ஈகோன்ற ஒரு விஷயம் உள்ளே வராமல் நம்ம தடுக்க முடியும். ஏன்னா இப்போ நான் ஷேர் பண்ண விஷயம் தப்பாக கூட இருந்திருக்கலாம், அவங்களுக்கு என்னோட அதிகமாக நாலேஜ் இருந்திருக்கலாம், அவங்க அதை நமக்கு ஷேர் பண்ணி நம்ம இன்னும் கொஞ்சம் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வந்து பங்குச்சந்தை பற்றின விஷயங்களை ட்ரைனிங் மாதிரி ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்றத மட்டும் கன்வே பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் டெலிகிராம் ஆப் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தமிழ் ஷேர் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய சேனல் வரும். நம்ம சேனலில் 32,000 பேர் இன்னும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயும் வந்து நான் அப்டேட் கொடுப்பேன். ஓகேங்களா, அதனால் டெலிகிராமில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் லிங்க்கு, டெலிகிராம் லிங்க் எல்லாமே வந்து ஒவ்வொரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நன்றி, வணக்கம்.